வணக்கம். நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா, தேரியக்காடு எனப்படும் செம்மண் குன்றுகள் மற்றும் முந்திரி காடுகள் சூழ்ந்த இயற்கை எழில் கொஞ்சம் வனப்பகுதி போன்ற சூழலில் அமைந்துள்ள அருஞ்சுனை காத்த ஐயனார் கோவிலுக்கு வந்திருக்கோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே மேலே புதுக்குடியில் அமைஞ்சிருக்கு. இங்கே வரணும்னா சீக்கிரமே வந்துடணும். இப்போது நாங்கள் சாயங்காலம் லேட் ஆனதுனால கோயில் மூடி இருக்கு. இருந்தாலும் நம்ம ஆலயத்தை சுற்றி வரலாம். இந்த தல வரலாறு பார்க்கலாம். 700 ஆண்டுகளுக்கு முன்பு திருவைகுண்டத்தை தலைமையிடமாக கொண்டு சிங்கராஜன் என்ற மன்னன் ஆட்சி புரிஞ்சிட்டு இருந்தான். அந்த பகுதியில் நீர்நிலை ஒன்று இருந்தது. அதில் உள்ள நீர் பன்னீர் போல் தெளிவாகவும் ரொம்ப சுவையாகவும் இருக்கும். இந்த தடாகத்தில் கனகமணிங்கிற பெண் தண்ணி எடுத்துகிட்டு அப்படி நடந்து வரும்போது கல் தடுக்கி விழுந்துடுறா. அப்படி விழுந்ததில் குடத்து தண்ணி அங்கே தவம் புரிஞ்சிட்டு இருந்த ஒரு முனிவர் மேலே பட்டு நனைஞ்சு போச்சு. தவநிலை கலைந்த முனிவர் ரொம்ப கோபம் வந்துருச்சு அவருக்கு. கவனச்சிதறலால் காலிடறி விழுந்த கன்னிகையே, உன் கையால் எவர் நீர் வாங்கி அருந்தினாலும் அடுத்த கணமே அவர் மாண்டு போவார். இதை நீ வெளியே தெரிவித்தால் மறுகணமே மரணம் உன்னை தழுவும். இதையெல்லாம் விட நீ எவ்வகையில் இருந்தாலும் இறக்கும் தருவாயில் செய்யாத குற்றம் சுமத்தப்பட்டு தண்டனைக்காக மரிப்பாய் என்று சாபமிட்டார். கலங்கி போன கனகமணி, அனைத்து மறிந்த மாமுனியே, அறியாது செய்த பிழைக்கு மாபெரும் தண்டனையா என்று கதறி அழ, பெண்ணே, நீ இறக்கும் தருணத்தில் சொல்வதெல்லாம் பலிக்கும். மரணத்திற்கு பிறகு நீ சொர்க்கம் போவாய் என்று அவர் சொல்கிறார். மன்னன் சிங்கராஜன் மாமரத்தின் தினம் பழுக்கும் ஒரே கனியை தான் மட்டும் உண்டு வந்தான். அதை யாரும் எடுத்துவிடக்கூடாது என்பதற்காக மன்னனின் காவலாட்கள் காவல் காத்து வந்தனர். வழக்கம் போல் தடாகத்திற்கு தண்ணீர் எடுத்து வந்த கனகமணியின் குடத்திற்குள் அந்த கனி விழுந்துவிட்டது. அதை அவள் கவனிக்கவில்லை, காவலாட்களும் கவனிக்கவில்லை. குடத்து நீருடன் அவள் வில்லம் சென்றாள். வரும் வழியில் 21 தேவாதி தேவதைகள் எதிரில் வந்தன. அவைகள் தாகத்தோடு இருக்கிறோம், பெண்ணே தண்ணீர் கொடு என்று கனகமணியிடம் கேட்க திடுக்கிட்டாள் அவள். முனிவர் கொடுத்த சாபம் மனக்கண் முன் வந்து போனதால் அவள் தண்ணீர் கொடுக்க மறுக்கிறாள். அப்போது அந்த தேவதைகள், நாங்கள் தாகத்தோடு இருக்கிறோம், தயவுசெய்து தண்ணீர் கொடு என்று கேட்க மனதை கல்லாக்கிய கனகமணி தண்ணீர் கொடுக்க மறுத்து கோபத்துடன், வழியை விட்டு விலகிச் செல்லுங்கள், நான் அனுதினமும் வழிபடும் ஹரிஹரபுத்திரன் மீது ஆணை என்றுரைக்க தேவதைகள் வழிவிட்டன. அவள் வீடு போய் சேர்ந்தாள். கானகத்தில் பசியோடு கனிக்காக மரத்தடிக்கு வந்த மன்னவன் கனியை காணாமல் காவலர்களை கடிந்திருக்கிறான். 1 மணி நேரத்தில் கனி இங்கு வந்தாக வேண்டும் என்று கட்டளையிட அவர்கள் ஒவ்வொரு வீடாக சென்று தேட கனகமணி வீட்டில் கனி இருக்க கண்டனர். கனகமணிக்கு மரண தண்டனை நிறைவேற்ற சொல்லி மன்னன் கட்டளையிட தருவாயில் ஹரிஹரபுத்திரனை அழைக்கிறாள். கலங்காதே, உன்னை உயிர்ப்பிக்கிறேன் என்று சாஸ்தா கூற, வேண்டாமையனே, இப்பிறவியில் நான் சாபம் வாங்கிவிட்டேன், அந்த சாபத்தோடு வாழ்வதை விரும்பவில்லை, இறக்கும் தருவாயில் நான் எண்ணியது நிறைவேறும் என்றார் அந்த மாமுனி. எந்த தண்ணீருக்காக சாபம் பெற்றேனோ நான் இவ்விடம் சுனையாக மாறி இருக்க விரும்புகிறேன், சுனையை காத்திரள வேண்டும் என்று கேட்க அருஞ்சுனை காத்த ஐயனாராய் இங்கே கோவில் கொண்டுள்ளார். தேவதைகளும் இங்கேயே தங்கிவிட்டனர். இங்குள்ள சுனையில் குளித்தால் தீராத பிணிகளும் விலகும் என்பது நம்பிக்கை. பட்ட கடன் தீரவும் இட்ட துயர் மாறவும் இத்தலம் அருஞ்சுனை காத்த ஐயனாரை வழிபட்டால் அவை மாறிவிடும். ஐயன் அருள் பெற மேலே புதுக்குடிக்கு வாருங்கள். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.